அண்ணா இப்ப எங்கண்ணா போயிட்டு இருக்கிறோம்? அண்ணா சொல்ல எங்கண்ணா போறோம்? இந்த ஸ்டேஷன் எல்லாம் நல்லா எவ்வளவு கேஸ் வாங்கிக்கிறேன் தெரியுமாண்ணா? ஏய், கோயில் எவ்வளவு பெருசா இருக்கு, கூட்டம் கூட்டம்னா முண்டியல் கூட தானே சிரிச்சா இருக்கு. உள்ள பணம் என்னது இருக்கு. பணமா? பணம் இன்ட்ரா போடுறா, போடலாம், போட்டாச்சுடா. என்னதான் பாத்துட்டு இருக்காங்க. யார் ஒண்ணு பாக்குறாங்க? மேல என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. ஏய், நீங்க எங்கேயும் போறீங்க? வீடியோ மட்டும் இல்லடா ராகுல, இந்த ஊர் விட்டு போயிட்டு நண்பனா பார்க்க போறேன். யார் வரா உனக்கு சைட்டு? இந்த பொழப்புக்கு 4 பேர் இல்ல வயசு நான் நாளைக்கு மாலை போடுறோம். என்ன மாலை போடுறான்? ஏய், கல்யாணத்துக்கு மாலை போட்டியா இல்ல துளசி மாலை போடுறானா? துளசி மாலைனா அது நல்ல ஒரு ஹேபிட். நான் இன்னும் 2 நாள்ல கிறிஸ்துமஸ் வரப்போகுது, அதுக்கப்புறம் பொங்கல் வரப்போகுது, தெரியுமா? மாலை ஓட்ட இது பண்ணக்கூடாதா? எதுவுமே அது பண்ண அடிக்க கூடாது. முடிஞ்சு பொங்கல் வரப்போகுது. பொங்கலுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? பொங்கலுக்கு பொங்கல் அவ்வளவுதான். காலி வேட்டி கட்டலாம் கட்டி ராஜா பகவத் தான். போக முடியுமாடா ஆல்பாக்கு? இப்ப ஆல்பாக்கு போலாம். எங்கடா கண்டெய்னர்ல இருந்து போயிட்டே இருக்கீங்க? என்னடா ஒன்னும் இல்ல, உங்க கூட்டிட்டு போவாங்க. வா தம்பி, உங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க தெரியுமா கூட்டிட்டு போவாங்க? அப்படியே கூட்டிட்டு போய் கழிச்சு வரைக்கும் கையில போட்டு விட்டுருவாங்க. கடைசியில காவா ஓரத்துல ஒரு பாடி கிடக்குன்னு சொல்லி நியூஸ் பார்த்து நான் அவங்க தூக்கிட்டு போவோம். இது தேவையா உனக்கு? சொல்லுவாங்கடா, அடக்கிடுவோமா? சரி, கண்டென்ட் வரலாம். பொங்கல்ல என்ன பண்ணுவீங்க முதல்ல? பொங்க வைப்போம் முனியப்பனுக்கான பொங்கல் வைப்பீங்க. என்னடா வெளியுது? என்னடா சிட்டிக்குள்ளதான் இருக்கிறோமா? சிங்கப்பூர்னு சொன்னீங்க. மலேசியாவா? மலேசியால ஏறிட்டாவா? இத சொல்லுங்கடா, பொங்கலுக்கு என்னடா பண்ணுவீங்க? சொல்லி தரீங்களா? நம்ம வாங்க வெளிச்சத்துல வாங்க சொல்றேன். நீ சொல்றா முதல்ல எந்திரிப்பான், குளிப்பான், யாவதாசனி கட்டி கொடுத்து போய் பொங்கல் வைப்பான். சாரி கட்டி கொடுத்து வந்து பொங்கல் வைப்பான். அவங்க அப்பனுக்கு ஒரு புரிய போவான். சரிடா, நீ என்னடா பண்ணுவ? நீ என்னடா பண்ணுவ? நான் பொங்கல் டான்ஸ் நீ ஆடுறா. எல்லாம் சேர்த்து பொங்கல் ஆடுறீங்க. மணி வைப் வரதுக்கு என்ன வேணும்? இப்படி போனா அல்பா போக முடியுமா? இப்படி போனா அல்பா போக முடியும். 2 வழியும் போலாம்ண்ணா. சரி பாலாஜி, வச்சு வீடியோ எடுக்கிற மாதிரி பெரிய கேஸ் எடுப்பேன்னு நினைக்கிறியா? நீ நினைக்கிற கேஸ் இல்ல, போலீஸ் கேஸ். ஆனா பெரிய கேஸ் ஆகி போச்சுன்னா அப்படின்னானுங்க. என்னடா கேஸ்ன்னு கேட்டேன். ஆனா 12 கேஸ்னா இருந்தானுங்க. 12 கேஸா? என்னடா 12 கேஸ் அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். பார்த்தா கடைசியில எடுத்து. ஆமா, யாரு இந்த பையனா பாருங்க. அதெல்லாம் பண்ண மாட்டான். கேமராமேன் பாருங்க, நல்ல மைக்கும் இல்ல, கேமராமேனும் இல்ல, வச்சிருக்கிற கேமராவும் இல்ல, ட்விட்டரும் இல்ல, வீடியோவே இல்லனா. யூடியூப் சேனலே இல்லடா. கடுப்பாகுதுல. இது ஒரு FM சேனல், கேக்குறது மட்டும் தான் கேட்கும். நான் மாட்டிக்கிட்டே நினைக்கிறேன். நான் எல்லாம் நம்மள புரிஞ்சு பாக்குறாங்க. உங்களிலே நான் மட்டும் வந்து ஜென்டில்மேனா நல்ல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? போடாயிட்டு போ. ஏய், யாரு பிரச்சனை? உனக்கு வாய் ஜாஸ்தி. இந்த ASS ஜுவல்லர்ஸ் என்னத்தானா?
பாலாஜி கேமரா தாண்டி போயிட்டு இருக்கு, இவன் வாய்க்குள்ளே விட்டுருவோம் போல கேமராவை. கொஞ்சம் பின்னாடி தான் போடா. என்ன சொன்னீங்க? வாய்க்குள்ள அதெல்லாம் பாய்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. நான் கேர்ள்ஸ் நான் சொன்னேன். அந்த மாதிரி இல்ல, ஒன்லி பிரிஸ்க் பாய்ஸ். விஜயகரி விஜய் கறி விடலாமா? டேய் உன் கடையில என்ன பண்ணுவான்? அவன மாலை போட்டிருக்கானா? ஆமாண்ணா. எந்த கோயிலுக்கு? சபரிமலைக்கு விஜய் எந்த கடை வச்சுக்கிறான்? டேய் அவன் மல்லிகை கடை வச்சிருக்கான். விஜய் எங்க மாலை போட்டு சாமியே சரணம் சரணம் அப்பா. அவன் மாலை அவன் இப்ப என்ன பண்ணுவான் தெரியுமா? எப்படி கல்லாப்டில இருந்து காசு எடுக்கலாம், அவன் திருட்டு முழிக்கிறான் பத்தியா? அவ்வளவுதான் பாரு, தூக்குற மாதிரி பின்னாடி போடுறான். தூக்கிட்டான், கல்லாப்டில இருந்து காசை தூக்கிட்டான் ப்ரோ. திடீர்னு மாலை போடுறது எப்ப தெரியுமா முடிவு பண்ணாரு? மாலை போட நினைச்சப்பே முடிவு பண்ணாரு. என் நண்பனை பார்க்க போவோமா? யாருண்ணா? சர்ப்ரைஸ். போலாம் வாங்க. கட் பண்ணி கடை. அதெல்லாம் குடுக்க சொன்னாருன்னா ஒயின் ஷாப்புக்கு போறியாடா நீங்களா? என்ன ஐயப்பா சாமி? என்ன வண்டி டாஸ்மாக் சைடுல போகுது? சரி சரி. ஏய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சரியா? இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம இவனுக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. ரீசெண்டா ஒரு ஓமலூர்ல புஷ்பா படம் பார்த்து ஒரு ரீல்ஸ் எடுத்தாரு. யாரு? அதுதான் நம்ம என்ன தெரியுதா பாக்குறதுக்கு வரல இல்ல பிராண்ட். ஏன்டா அடிக்கடி பயமுடுத்துற? இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். புஷ்பா மாரி பண்றானா? புஷ்பா புருஷ மாரி பண்றான். மறுபடியும் ஏன்டா இருட்டிலேயே போயிட்டு இருக்கோம் நம்ம? ஆனா வெளிச்சமா இருக்கிற மாதிரி ஊரே இல்லையாடா? இது ஊர் இல்லனா ஒரு காடு. சரிண்ணா, மரமே இல்லாத காடு. என்ன காடுனா? சுடுகாடு இல்லண்ணா, சிம் காடு. பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். நான் உனக்கு கேக்குறேன்டா, சொல்லுங்க. முட்டையே போடாத கோழி என்ன கோழி? முட்டையே போடாது. ஆண் கோழிடா. சோழி முடிச்சு. ஆனா என்ன, முட்டை போட வைக்கிறது மட்டும் தான் அதோட வேலை. கட்டிட போதுடா. வேண்டாம் நான் இருக்குமே போயிட்டு பயமே வா. ஜல்லிக்கட்டுலயே எப்படி இருந்தாலும் ஒரு இந்த தலும்பு 10 மாதத்தை அடி வாங்கியிருப்பேன். இந்த தலும்பு டேய் பாபு தலும்புடா. ஏன் தலும்பு ஃபோக்கஸ் பண்றான்? அவனுக்கு அங்க இருந்து தலும்புன்னு காட்டுறான். தலும்பு எதுவுமே தெரியாது. நல்லா போனேன். பொங்கலுக்கு என்ன தெரியுமா பண்ணேன்? கோமாளி மாதிரி இருந்த ஜல்லிக்கட்டுலயே நான் தான் முதலா போனேன். இவன் மாடு பிடிக்க போறது நீங்க ஜல்லிக்கட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓ நம்பலையா? மாடு பிடிக்கிற வேலை நம்பலையா? கவுண்ட் பண்ணு. ஃபோன் பண்ணா. ஏன்றா வரசலாம். 1 2 டேய் ஸ்டாமினா இல்ல. என்ன தெரியுமா எனக்கு ஸ்டாமினா? கேக்குறேன், நீ கேட்டியா? என்னடா அடிச்சான்? கண்ணத்துல அடிச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். என்னடா கிணறு இது? மக்களே, கிணத்துல தண்ணிய பாத்திருப்பீங்க, குப்பைய பாத்திருக்கீங்களா? குப்பை கிணறு இதுதான். புரிஞ்சு போச்சு. வாங்க இந்த தூக்கி பின்னாடி தரையிடா. தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே 4-5 கடையில போயிட்டு இவா எந்த கடையில வளர்த்து பார்த்தாங்க. கடை பேர் தெரியல. ஆல்கஹால் இருப்பான் இங்க எனக்கு இருக்கா தெரியாது. போய் தேடி பார்த்துவாங்க 4 கடையில. டேய் கேமராமேன், இவனை ஃபாலோ பண்றான். நான் மட்டும் அந்த கடி போறேன் மெடிக்கல். எந்த கடைக்கு? நீ எதுக்கு மெடிக்கல் போறீங்க? உத்து பார்த்தாலே தெரியும், தின 3 புல்லு விடாம ஓடுது. ஆனா சூப்பரா உடம்பு சரியில்லை உனக்கு? நான் முகேஷ், ஒரு வருஷம் குட்கா தின்னு கேமராமேன் இவனை ஃபாலோ பண்ண. அங்க இருக்கிறான் பாத்தீங்களா? போன் எடுறா அவனுக்கு. என்ன பண்றான்னு பாப்போம். எடுக்கிறானா? என்னடா கட் பண்ணி விடுறானா? திரும்பி போன் எடுறா அவனுக்கு. நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? நீ எல்லாம் போனே பாத்துருக்க மாட்டாரு. என்ன பண்றான்? போன் எடுத்து பாக்குறான். டேய் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இதுல இறங்கிட்டான்னு நினைக்கிறேன்டா. கட் பண்றானாடா? திரும்பியும் போடு. இந்த டைம் அவன் போன் எடுக்கலாம் உள்ளே போய். நீங்க என்னடா நினைக்கிறீங்க? அவனை உள்ள கடைக்குள்ள பூந்தரலாமா? சாமி வந்து நான் மலையில இருந்து. இப்போ உனக்கு தெரியுதா? சாமினா தூண்லயும் இருப்பாரு, துரும்புலயும் இருப்பாரு. அந்த கடைக்கு வெளியில தான் நாங்களும் இருக்கோம். அப்படியே வெளியில வா. அவ்வளோ பெரிய இவர் ஆயிட்டார்ல. என்னடா பண்ற? துணி எடுக்க வந்தியா? வேலைக்கு வந்திருக்கேடா. என்ன சொல்ற? சரி ரைட் விடு. சரி நேத்து புது வண்டி எடுத்தல்ல? ஆமா, நானும் பார்த்தேன். நீ வண்டி புது வண்டி எடுக்கிறவங்களாவே கண்ணாடி கழட்டுறானுங்களே, எதுக்கு? அது ஸ்டே பைக்ல போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவானுங்க,
மிரர் இருக்கு, அது பெரிய புண்டை. இவருக்கு 360 டிகிரி விஷன் இருக்கு. இப்பதான் கேப் அடிக்க முடியும். துணியெல்லாம் இந்த ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, நான் பைக்கோட ரேட் எப்ப வேலைக்கு சேர்ந்தேன் அதுக்குள்ள நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பனானா ஸ்டோர் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி இருக்கும் அது? பச்சையா, வெள்ளையா, ஒல்லியா? எல்லாம் மொந்த வாழை பழம் மாதிரி. என்ன ஓடுது உன் மண்டைக்குள்ள? என்ன ஓடுது நான் சொல்லட்டா? உனக்கு ஒரு டாஸ்க். இந்த சாவியை கண்டுபிடிச்சு தரவனுக்கு இந்த வண்டி என்ன சொன்னா தெரியுமா? காமாண்ட வட்டி ஆடுல போயிட்டு பல்ட்டி ஆடுறா தண்ணியில அப்படின்னா நான் கடைசியா தண்ணி தலைக்கு விட்டு இது பல்ட்டி போட்டுட்டு இருக்கேன். இவன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட். சாமி என்ன சாமி, நியூ இயர் ஆஃபர்ல ஏதாவது இருக்கா? என்ன சமயம் நியூ இயர் ஆஃபர் ஏதாவது இருக்கா? போய் ஒரு ஆன்ஸ் போயிட்டு ஒரு பீர்